நான் பார்த்து வியந்த ரஜினியுடைய நேர்காணல்னா அது பாலச்சந்தருக்கும் ரஜினிக்கும் இடையே நடந்த அந்த நேர்காணல் தான். தன்னை அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர்கிட்டயே நான் நடித்ததிலே எனக்கு பிடித்த படம்னா அது மகேந்திரனுடைய இயக்கத்தில் உருவான முள்ளும் மலரும் படம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் தனியாக ஒரு துணிச்சல் வேண்டும். ரஜினிகாந்த் சார் மேடை ஏறினாலே பயங்கரமா பேசுறாரு. அவரோட ஆரம்ப காலகட்டத்துல மேடையில பேசுறதுக்கு கூச்சப்பட்டாராமே, இது உண்மையான? திருச்சியிலேருந்து ஜெயவேல் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்று தான். இன்றைக்கு எந்த மேடை ஏறினாலும் பிச்சு உதறுகின்ற ரஜினி ஆரம்பத்தில் மேடையிலே பேசுவதற்கு ரொம்பவே கூச்சப்பட்டார். போக்கிரி ராஜா படத்துடைய 100வது நாள் விழாவிலே ரஜினிகாந்த்கிட்ட நீங்கள் இந்த விழாவில் பேசணும் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் சொன்னபோது முடியவே முடியாது என்று முதலிலே மறுத்து விட்டார் ரஜினி. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் என்ன பேசணும் நான் எழுதி தரேன், அதை மேடையில் பேசினா போதும் என்று சொல்லி ரஜினிகாந்த் பேசுவதற்காக ஒரு ஸ்கிரிப்டை கூட எழுதி அவர்கிட்ட கொடுத்தார் எஸ்பி முத்துராமன். ரஜினிகாந்த் இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தார். அதை அப்படியே மேடையில் வைத்துக்கொண்டு பேசினாரா என்றால் இல்லை. அந்த ஸ்கிரிப்டை 5 நிமிஷம் படித்த ரஜினி அதுக்கு பின்னால் அந்த ஸ்கிரிப்டை அப்படியே மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு தன்னுடைய இயல்பிலே பேசினார்.